ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிகேஸ் மேத் ஷோ. நான் உங்கள் டிகே. உங்களுக்கு மேக்ஸை சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெக்சர் 0, அதாவது கிளாஸ் 12th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் நம்ம எதுக்கு இந்த சாப்டர் படிக்கணும், இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த லெக்சரில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த சாப்டருடைய மெயின் மோட்டோவான சால்விங் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய அட்ஜாயிண்ட், இன்வர்ஸ், ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன்ஸ், ரோ எக்லான் ஃபார்ம், ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த லெக்சர்ஸில் பார்ப்போம். லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணக்கூடிய 3 மெத்தட், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரூல், காசியன் எலிமினேஷன் மெத்தட், இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக அடுத்தடுத்த லெக்சர்ஸில் பார்ப்போம். அண்ட் ஃபைனலி ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம்ல, ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற அதோட டைப்ஸை பற்றி பார்ப்போம். ஹோமோஜினியஸ் என்னது, நான் ஹோமோஜினியஸ் என்னது, ஹோமோஜினியஸ்ல நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், நான் ஹோமோஜினியஸ்ல எப்படி அந்த சிஸ்டம் கன்சிஸ்டன்ட்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லாத்தையுமே அடுத்தடுத்த லெக்சர்ல டீட்டெயிலாக ஒன்றா பார்க்க போறோம். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட எல்லா டவுட்ஸையும் நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's me, Deepak. Always remember that maths கொஞ்சம் tough தான், but it is not impossible. தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.